முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஏன் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணை இந்த பெண் கொடுத்த ஆலோசனையால் தான் உன்னை தேடி வந்து இருக்கின்றார் தங்கமே. உடனே பதறிப்போய் நீ பயம் கொள்ளாதே. அந்த பெண் வேறு யாரும் இல்லை, அவளுடைய அம்மா தான். சில மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கும். இந்த மாற்றத்திற்கு பிறகு உன்னுடைய மன நிம்மதியும் அதிகரிக்கும். ஏனென்றால் உன்னுடைய துணை உன்னிடமே வந்துவிட்டாள் அல்லவா? அவள் அந்த பெண் கொடுத்த ஆலோசனை மூலம் மிகுந்த மனமாறி இருக்கின்றாள். அதனால்தான் தங்கமே உன்னை தேடி வந்து இருக்கின்றாள். அவளை மனதார ஏற்றுக்கொள் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை பயணத்தில் இருந்த தடைகள் நீங்கி உன்னுடைய வாழ்க்கை இனி வேகம் எடுக்கும். ஆனால் பேச்சில் நீங்கள் இருவருமே நிதானமாக இருக்க வேண்டும். நீ பேசினால் அவர் விட்டு கொடுத்து போக வேண்டும். அவர் பேசினால் நீ மௌனமாக இருந்துவிடு. யாராவது ஒருவர் வாழ்க்கையை விட்டு கொடுத்து தான் ஆக வேண்டும். எப்போதும் உன்னை தவறாக புரிந்து கொள்பவர்களிடம் பேசுவதை நீ குறைத்துக்கொள். உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் அடுத்தவர் தலையிடாமல் பார்த்துக்கொள். அவர்கள் எது வேண்டுமானாலும் பேசட்டும். உனக்கு உன் கணவனை பற்றி தெரியும், அவருக்கு உன்னை பற்றி தெரியும். பிறகு ஏன் மூன்றாவது நபர் உன்னுடைய வாழ்க்கையில் வருகிறார்கள் என்று யோசித்து பார்த்தங்கமே. நீ யோசித்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாக சண்டை இல்லாமல் இருக்கும். உனக்கான சரியான பாதையை நான் அமைத்து கொடுத்து விட்டேன். இனி அந்த பாதையில் நீதான் நன்றாக நடக்க வேண்டும். உனக்கு எது மகிழ்ச்சி தேவைப்படுகிறதோ அங்கு இருக்க நீ பழகு. உன் துணையுடன் உற்சாகத்தோடு வாழ கற்றுக்கொள். அவளுக்கு என்ன தேவை என்பதை நீயும் அறிய வேண்டும். அவருக்கு என்ன தேவை என்பதை நீ முன்னதாகவே செய்து கொடுக்க வேண்டும். கணவன் மனைவி உறவு என்பது ஒரு உன்னதமான அற்புதமான உறவு. உறவுக்குள் எந்தவித சண்டை இல்லாமலும் சந்தோஷமாக இருந்து பார்த்தங்கமே. வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு பிடித்த மாதிரியே இருக்கும். இந்த நாள் வரை நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் சிறிய வடிவுகளே. இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சிகரமான வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகின்றது. இதை உள்மனதில் நன்றாக பாதித்துக்கொள். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.